Hi everyone, Practice Mehendi with Jenல Part 10ல நாம பார்க்க போகிறது border or main designல 20th design தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு as usual thick line, line plus sums கொடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்டு அதை செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு டாட் வைக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் லைனில் மேலே ஒன்று கீழே ஒன்று நான் இப்போ வைக்கிற மாதிரியே அதே மாதிரியே டிஸ்டன்ஸ் ஒன்று விட்டு ஒன்று ஒரு டாட் வச்சா நெக்ஸ்ட்டு 2 டாட்ஸ் வைக்கணும். ஸோ இதே மாதிரியே இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காது, ப்ரீ ரெக்கார்டட் செஷனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் செஷனாக வாங்கி மொத்தமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைனாக நாம் பார்க்க போகிறது செக்குடு டிசைன் தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி 2 ரோ மாதிரி நீங்கள் பாக்ஸஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இப்போ போடுற மாதிரியே குட்டி குட்டி பாக்ஸஸாக அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே உள்ளதில் ஃபஸ்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ளதில் செகண்ட் பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே உள்ளதில் அடுத்த பாக்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த செக்குடு பேட்டர்ன் உங்களுக்கு சூப்பராக இந்த மெயின் டிசைன் உங்களுக்கு ஃப்ரேம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 22nd டிசைனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குமே திக் லைன் லைன் ப்ளஸ் சம்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் போட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கிராஸ் லைன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இதை ஒரு செக் பாக்ஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ அது மாதிரி இது ஃபில் பண்ணாமல் குட்டி குட்டி செக் பாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு திருப்பி ரைட் சைட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி செக் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக நீங்கள் போடணும். மேலே உள்ளதில் கொஞ்சம் ஸ்பேஸாக போட்டு அதை ஃபில் பண்ணியிருப்போம். இதை அப்படியே நம்ம விட்டுடலாம். ஸோ கீழே திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதோடைய அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கவும் நல்லா அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு 23rd டிசைனுக்கு நம்ம அதேமாதிரி திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு பாக்ஸ் போட்டுட்டு இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒன்று விட்டு ஒன்று நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வந்திருப்போம். மொதல் பாக்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு செகண்ட் பாக்ஸ் விட்டுட்டு தேர்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 4th பாக்ஸ் விட்டுட்டு 5th பாக்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் உங்களுக்கு மெயின் டிசைன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஃபினிஷிங்குமே எக்ஸ்போஸ்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் கோன்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 24th டிசைன் நம்ம போடுறதுக்கு திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் இதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் டிசைனாக குட்டி குட்டி வேவ்ஸ் மாதிரி போட்டுகிட்டே வாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் ஒரு குட்டி லைன் நான் இப்போ ட்ரா பண்ணுற மாதிரி குட்டி லைன் போட்டுட்டு ஒரு ட்ராப் வச்சு அதை குட்டி லீஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டியாக போடுறப்போ உங்களுக்கு பார்க்கவுமே ஃபினிஷிங் அவுட்லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். பாய், டேக் கேர்.